சிறுமைப்பட்டவனை கர்த்தர் பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு புடமிடுவது என்பதே. தேவனுடைய ஜனங்களான இஸ்ரவேலர்கள் தேவனுக்கே விரோதமானார்கள். அவருக்கு செலுத்த வேண்டிய கன மகிமையை செலுத்தாமல் போனார்கள். இது நிமித்தமாக மிகவும் வேதனைகளை அனுபவித்தார்கள். ஆனால் தேவன் மிகுந்த அன்புள்ளவராக இருந்தபடியால் தம்முடைய ஜனத்தை கைவிடவில்லை. அவர்களை மறுபடியுமாக தன்னிடமாக சேர்த்து கொண்டு அவர்களை பலப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்கிறார். தம்முடைய ஜனங்களின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர்களை வெள்ளியைப் போல புடமிடுகிறார். இன்றைக்கு அநேகர் தேவனை விசுவாசித்து நன்மையானவைகளை செய்யும்போது அவர்களுக்குத்தான் நிறையவே கஷ்டங்களும் வேதனைகளும் அவமானங்களும் நேரிடுவது இயல்பாகவே இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மனதில் எழும்பும் கேள்விதான், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நேரிடுகிறது என்பதாக. ஆனால் தேவன் நம்மை கைவிடவில்லை, நம்மை நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை துதித்து முன்னோக்கி செல்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.